அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. சந்தையில் முதலில் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம நினைத்தது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எப்போதும் வைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம நினச்சது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்போ நினச்சது நடக்கும் அப்படிங்கிறக்காக நம்மளோட முதலீடு அனைத்தையும் ஒரே தவணையில் செய்ய முடியாது, ஒரே தடவையில் செய்ய முடியாது. அதனால் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். நம்ம நினச்சது நடந்தால் சரி, நடக்காட்டியும் சரி சந்தோஷம். நடந்தால் வெற்றி, நடக்காவிட்டால் அது ஒரு அனுபவம் அப்படிங்கிற பெயரில் தான் நம்ம செயல்படணும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று சந்தை இறங்கியது. பலர் இதற்கு மேலே இறங்குறக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல சப்போர்ட் லெவல், மீண்டும் ஏறிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வருத்தம் செய்ததாக எனக்கு ஒரு பதிவுகள், வாட்ஸ்அப் பதிவுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. எப்போவும் சந்தைக்கு நம்பிக்கை கொடுக்காதீங்க. பலர் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கிறது, ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை இன்று என்ன தாக்கமோ, அதாவது லாங் டேர்ம், அதாவது ஒரு ட்ரெண்ட் அனலைசிங் என்ன நீங்கள் பண்ணாலும் அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு உண்டானது ஆப்ஷனுக்கு பொருந்தாது. அன்றைய தினத்தின் இம்பேக்ட் என்னவோ, இன்ட்ராடே இம்பேக்ட் என்னவோ அது மட்டும்தான் செயல்படும். இன்றைக்கி சந்தை இறங்கிருச்சு. இப்போது நீங்கள் ஒரு 19,600 கால் எதுன்னு நேற்று வாங்கி வச்சுருக்கீங்க, அடுத்த கான்ட்ராக்டே வாங்கி வச்சுருந்தாலும் அது என்ன இன்றைக்கி இறங்கி இருக்கும்போது அது ப்ரீமியம் இறங்கிடும். திருப்பி இந்த ஏற்றத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடே கொடுக்காது. ஏற்றத்தில் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே தான் அதோட ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இதனை ஹோல்டிங் வைத்து நம்மளுக்கு பயன் இல்லை. அதனால் சந்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். எது நடக்கிறதோ அது நடக்கத்தான் செய்யும். அப்போ ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு வர்றோம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட முடிவு 19,733. அதற்கு அந்த நாள் 1ஆம் தேதியோட நம்மளுக்கு ஓப்பன் 19,784. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாள் 31. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, அதற்கு பெயர் பாசிட்டிவ் ஓப்பனிங். அதனால் பாசிட்டிவ் ஓப்பனிங் நான் இப்படி கொடுக்குறேன். அந்த ஓப்பன் என்ன ஆயிருக்குன்னா அதற்கு முந்தைய நாளோட ஹைக்கு மேலே இருக்குது. இதற்கு பெயர் கேப் அப். அப்போது முந்தைய நாள் ஹைக்கு மேலே ஆரம்பமானதுனால இதற்கு ஒரு வாய்ப்பு, ரெசிஸ்டன்ஸை கடந்து முடிஞ்ச மாதிரி ஓப்பன் ஆன மாதிரி. அப்போ இதற்கு பார்த்திங்கன்னா சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, அதாவது கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் கால் சைடு டைம் வேல்யூம் அதிகமாக இருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட, அதாவது கேப் அப் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் இருந்திருக்கு. முந்தைய நாளோட ஓப்பன், அதாவது முந்தைய நாளோட ஹைக்கு மேலே ஆரம்பனால கேப் அப் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து அன்னைக்கு ஓப்பன் பிலோ க்ளோசிங், ஓப்பன் பிலோ க்ளோசிங். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பிலோ க்ளோசிங். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் நெகட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஓப்பன்லிருந்து கீழேயும் க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து க்ளோஸ், பிலோ க்ளோஸ், 2 நெகட்டிவ் இங்கே வந்திருக்கு. அதற்கு அடுத்த நாள் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நம்மளுக்கு ஓப்பனுங்கிறது பிலோ ஓப்பனிங். இது பார்த்திங்கன்னா முந்தைய நாள் லோ 19,704. இது நெகட்டிவ் ஓப்பனிங் வித் கேப் டவுன். அதற்கப்புறம் ஹை பார்த்தா 19,678. அப்போது முந்தைய நாள் லோவையும் கூட கடக்க முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோ. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மார்க்கெட் மிகப்பெரிய இறக்கத்தை சந்தித்துள்ளது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் ஓப்பனிங் வித் கேப் டவுன். அதுக்கப்புறம் முந்தைய நாளோட லோவையே டச் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பன் டு ஹை எவ்வளவு தூரம் தொலைவு இருக்கோ அதன் எதிர்முனையில் தான் அடுத்த பயணம் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் பாருங்கள், நேற்றைய க்ளோஸ் பிலோ ஓப்பனிங். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேற்று சந்தை ஒரு இறக்கம் கண்டு 19,423 வந்திருக்கு.
அங்கிருந்து மார்க்கெட் 100 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ரெக்கவர் க்ளோஸ். அப்போ இந்த ரெக்கவர் க்ளோஸுங்கும் போது டிமாண்ட் மறைமுகமாக மார்க்கெட்டுக்கு என்ன இருக்குங்க, டிமாண்ட் இருக்கிறனால தான் லோவிலிருந்து 100 புள்ளிகள் ஏற்றத்திற்கு வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கி என்ன இருக்குது, மார்க்கெட் பிலோ ஓப்பனிங், அதாவது இந்த இடத்துல நெகட்டிவ் ஓப்பன் தான், நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் தான், கேப் டவுன் ஓப்பன் கிடையாது. அங்கே ஓப்பன் ஆனதுமே, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது 19,526. இன்றைக்கி ஓப்பன் இந்த இடத்துல ஆயிருக்கு 19,463. அங்கே ஆனவன் மார்க்கெட் வந்து காலையில் 19,430 தான் லோவாக இருந்தது. இந்த 19,430 ஒன்றும் கிடையாது, 19,550 கால் மற்றும் புட்டோட கால்குலேஷன் படி நம்ம 19,430 கொடுத்துருந்தோம். சந்தை அந்த இடத்துல காலையில் நம்மளுக்கு காலையில் ஒரு ஓப்பன் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுமே ஒரு சற்று கீழே உடனே மார்க்கெட் மேலே போகுது. மேலே போனதுக்கப்புறம் டபுள் டாப்னு நீங்கள் சொல்லுவீங்க வரைபடத்தில். இந்த டாப்பில் சந்தை பார்த்திங்கன்னா முந்தைய நாளோட ட்ரெண்ட் என்னவா இருந்திருக்கு, கீழே இருந்திருக்கு. அப்போது ஓப்பன் இந்த இடத்துல, ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல, இந்த ஓப்பன் ஆனதுமே ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போக முடியலை. அதற்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து வந்து இந்த லோவை உடஞ்சவங்க அங்கிருந்து, அதாவது ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 70 புள்ளிகள், 61 70 புள்ளிகள்னா மீண்டும் சந்தை அதற்கு 70 புள்ளிகள் கீழே, அப்போது 19,390 அந்த ரேஞ்ச், அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சந்தையோட பயணம் பாருங்கள், ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ. அப்போது இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கேப் என்னவோ அந்த கேப் கீழே இறங்கி அதற்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனது பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான், இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சந்தையில் நீங்கள் எந்தெந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு வீக்லி ஓப்பனுக்கு கீழே, வீக்லி ஓப்பன்லேருந்து ஹை 100 புள்ளிகள், அப்போ 200 புள்ளிகள்ங்கிறது கீழேங்கிறது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 19,466 பிலோ வந்துட்டு மார்க்கெட்டு ரேஞ்ச் எக்ஸ்பேண்டுக்கு கீழே, அப்போ 19,466க்கு கீழே சந்தை பயணமாகிறது எல்லாமே டவுன் சைடு ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதாவது 19,772 இருந்து, அது கிடையாது, 795 இருந்து 300 புள்ளிகளை கழித்தால் 19,495. இந்த 495க்கு கீழே போகிறது அனைத்துமே ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன், ரேஞ்ச் கீழ்முகமாக எக்ஸ்பேண்ட் தான். அப்போ 495க்கு மேலே இருக்கிறது தான் சந்தையோட பயணத்திற்கு ஒரு இடைப்பட்ட வால்டைல் ரேஞ்ச். 795க்கு மேலே அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். 19,400 புட், 300 புட், 350 புட், இதெல்லாம் பாருங்கள் 450 புட். இதோட லோ 450 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 28 ரூபாய், லோ 18 ரூபாய். 18 ரூபாயிலிருந்து 150 ரூபாய், எவ்வளோ ஏற்றம் நம்மளுக்கு 120 புள்ளிகள் வந்திருக்கு காலையிலேயே. ஆனால் நம்மளுக்கு இப்போ தற்போது 300 கால் 350 கால் பாருங்கள், 2 ரூபாய் லோவில் இருந்து, இது வந்து பார்த்திங்கன்னா 2.45 2.45 3.30க்குள்ளே 2 ரூபாய் 65 பைசாலிருந்து 31 ரூபாய், எத்தனை மடங்குகள்னு பாருங்கள். காலையில் ஒருத்தன் 18 ரூபாயிலிருந்து 120 ரூபா அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மடங்குலிருந்து 6 மடங்கு. அதுவே 300 புட் பாருங்கள், 25 ரூபாய் தான் ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் 5 ரூபாய், 5 ரூபாயிலேருந்து 5 மடங்கு. 350 புட் பாருங்கள், 8 ரூபா 9 ரூபானா 9 ரூபாயிலேருந்து 58 ரூபா. ஆனால் நம்ம சொல்லியிருக்கிற தந்திரம் என்ன, ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறக்கூடியது தான் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஓடிஎம்மில் இருந்து ஐடிஎம்மாக மாறக்கூடியது தான் ஜாக்பாட் இம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 450 புட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் 19,537 இன்றைய ஹை. அப்போ அது என்ன இருக்குது, காலையில் இவங்க வந்து ஐடிஎம்மாக மாறி மீண்டும் ஓடிஎம்மாக மாறி
மீண்டும் ஐடிஎம்மாக மாறினதுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்க. அதான் 18 ரூபாயிலிருந்து 150 ரூபா போனதுக்கப்புறம் கூட மீண்டும் 68 ரூபாயில் இருக்கிறாங்க. அப்போது இது காலையில் மார்க்கெட்டோட லோ 19,430 கொடுத்தோம். அப்போது 19,400 புட் அப்படிங்கிறது ஓடிஎம்மாகவே இருந்திருக்கு மார்க்கெட் ஹை போகும்போது. அப்போ 19,400 புட் என்ன பண்ணியிருக்காங்க, 9 ரூபாய் 75 பைசாலிருந்து 102 ரூபா, 10 மடங்கு ஏறி இருக்காங்க. அதற்கப்புறம் முடிவுட்டுறது கூட 18 ரூபா. இது ஓடிஎம் டு ஐடிஎம் இப்படியே தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு 350 கால் என்ன பண்ணியிருக்காங்க, ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக முடிஞ்ச காட்டி தான் இந்த 31 ரூபா இருக்குது. இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே இதனுடைய ஜாக்பாட்டோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகஸ்ட் 10ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் படி நம்ம அளவீடுகள் இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கல் தான் கொடுத்துருக்காங்க. 19,400 புட் 500 கால். அப்போ 19,400 புட் 101 ரூபாய், 19,400, 19,500, 19,450. அப்போது 19,400 புட் 101 ரூபாய். அப்போ 19,300 ரூபா. 19,300னா 170 ரூபா. அப்போ 400லேருந்துனா 19,230. 19,500 பார்த்தீங்கன்னா 71 ரூபா. 19,571, 170 ரூபா. 19,670. அப்போது சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு நாளை தினத்திற்கு இதற்குண்டு. அதில் 450 கால் புட்டு ரொம்ப முக்கியனால நம்ம 19, ஏன்னா அட்டவணை அப்படி தான் முடிஞ்சிருக்கு, ஸ்ட்ராங்கல் அடுத்தது ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ நம்ம 19,450க்கும் 19,400க்கும் ஸ்ட்ராடல் அடிப்படையில் நம்ம பார்ப்போம். அப்போ 19,400 கால் 400 புட் ஆப்ஷன், 19,400 கால் 400 புட் ஆப்ஷன். அப்போ 19,400, 400 புட் 101 ரூபாய், 19,300. இவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்துனா 118 ரூபாய். அப்போ 200. அப்போது 19,200, 19,400 கால் 118 ரூபா, 19,518, 19,600. அப்போது சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு இதற்குட்பட்டு இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனை பார்த்து முடிவு செய்யுங்கள். இந்த 19,300 டு 19,518, இப்போ 19,300க்குள்ளே தான் நம்மளுக்கு இன்றைய லோ அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட்டோட லோ 19,296. அப்போது இந்த ஹை லோ இந்த ரெண்டுமே பேஸ்டாக இருக்குது. 19,400 கால் புட்டோட இம்பேக்ட் ஜோன் படி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டியும் குறைவாகத்தான் இருக்குது. வித்தவுட் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை தினம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இது பார்த்திங்கன்னா 44,995 நேற்றைய க்ளோசிங். இன்றைய ஓப்பன் 44,862. அப்போ என்ன இருக்குது, இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங். அதே மாதிரி எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது கட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 500 புள்ளிகளுக்கு பக்கம் 300 எடுத்துட்டாலும் கூட 420 புள்ளிகள் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமைந்திருக்கு அந்த லோவுக்கு அப்புறம். இப்போ க்ளோசிங் 44,513 முடிஞ்சிருக்கிறாங்க. அட்டவணை இப்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்கல் 44,500 கால், 44,500 புட் 45,000 கால் கொடுத்துருக்காங்க. நாளை அட்டவணை என்னன்னு பார்ப்போம். அப்போது 44,500 புட் அண்ட் கால் ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ இதனுடைய ப்ரீமியம் 274, 363, 300 + 200 500, 70 + 60 630 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 630 புள்ளிகள்னால் 44,500 இருந்து 600 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 43,900, இந்த பக்கம் 45,100. அப்போ 44,500 புட்டு 274 ரூபா, 250 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 44,250, 44,500 கால் 383, 44,863. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. நாளை தினத்திற்கு உண்டான ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுங்கள். ஓப்பன் இம்பேக்டை வந்து தினமும் நம்மளும் ஒப்பீடு செய்யலாம், நீங்களும் ஒப்பீடு செய்து ஃபீட்பேக்காக பதிவு கொடுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும், ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பற்றி மட்டும் இருக்கும்.
இதனை பற்றி தகவல் மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் எங்ககிட்ட இருக்காது. சந்தையோட போக்கை எப்படி நீங்கள் பார்க்கணும் எளிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், மோதிலால், எஸ்பிரஷோ, அப்ஸ்டாக்ஸ் நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். விருப்பப்பட்டால் செய்யலாம், கட்டாயம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.